குட் மார்னிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? ஜிகே ரிவிஷன் படிக்க ஆரம்பித்தாச்சா? ஜிகே நான் ரிவிஷன்ஸ் நிறைய லெசன்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 24 லெசன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 25 லெசன்ஸ் ஐ எம் கம்ப்ளீட்டட். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் பாட்டுக்கு நடத்திட்டே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு என்னது, நீங்களும் சைட் பை சைடு அதை கோ த்ரூ பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? என்னோடையே சேர்ந்து நீங்களும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா லெசன் 27, 28, 30 and 31 4 லெசன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜிகே கிளாஸ் நான் மிஸ் நடத்தினேன் இல்லையா. 28, 30, 31 நம்ம பார்த்துருப்போம் லைவ் கிளாஸ்லேயே. இப்போது இதில் சேர்த்து எக்ஸ்ட்ரா 27லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 4 லெசனை ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? குயிக்காக ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். லெசன் நம்பர் 27 என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், சோர்சஸ் ஆஃப் வாட்டர் என்ன, எதுக்கெல்லாம் நமக்கு வாட்டர் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். we get water from various sources and we need water for so many purposes. நமக்கு வாட்டர் என்னது நிறைய விதத்தில் கிடைக்கிது இல்லையா. ரெயின் மூலயமா, ரிவர் மூலயமா, சீ மூலயமா நிறைய நமக்கு சோர்சஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது இல்லையா. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி என்னது பர்பஸஸ் ஆஃப் வாட்டரும் நமக்கு தேவைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இல்லையா. சமைக்கிறதுக்கு, அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, பாத்திங், க்ளீனிங், குக்கிங், ட்ரிங்கிங் எஸ்பெஷலி இதுக்கெல்லாம் வாட்டர் நமக்கு தேவைப்படுது. இப்போ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, பிக்சரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேர்ன் அபவுட் தெம் ஃப்ரம் த ஃபாலோயிங். அதை நம்ம பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கேருந்து நமக்கு வாட்டர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்கெல்லாம் நம்ம வாட்டரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். fill in the blanks with the proper words. இது பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் தான் இது எழுத போகிறீங்க ஓனா. அதனால் ஸ்பெல்லிங் படிக்கும் போதே கிளியராக படிச்சிடுங்க. பெரிய வேர்டாக இருந்தால் அதை ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் எழுதி பாருங்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா we get water from. நமக்கு எதில் இருந்தெல்லாம் வாட்டர் கிடைக்கிது, வாட்டர் எதுலேருந்துலாம் கிடைக்கிது நமக்கு. ஃபர்ஸ்ட் என்னது ரெயின்லேருந்து கிடைக்கிது, மலையிலேருந்து கிடைக்கிது. அப்புறம் கிணத்துலேருந்து, வெல்னா என்னது கிணறு. அப்போ கிணத்துலேருந்தும் நம்ம தண்ணி இறைச்சிட்டு தான் இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கடல், சீலேருந்து கிடைக்கிது. அப்புறம் பாண்டுன்னா என்னது குளத்து தண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பாண்ட். அப்புறம் ரிவர், ஓடுற ஆறுலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கிது. அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ், அருவி இருக்குது இல்லையா, வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிடைக்கிது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அந்த பைப் இருக்கு இல்லையா, டேப் பைப்பு, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கல்லுநெல்லாம் டேம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த டேமில் இருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வேணுங்கிறப்ப அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ டேம்லேருந்து கிடைக்கிது. அப்புறம் அடி பைப் இருக்குது இல்லையா, ஹேண்ட் பம்ப், கையால் அடிப்போம் இல்லையா. கோல்டன் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும். அப்புறம் தான் டேப் பைப் வந்தது. ஸோ இந்த ஹேண்ட் பம்ப் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா அதில் பிஸ்டன் வச்சு இது ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இஎன்விடியில் இதை படிச்சிருப்பீங்க, பிஸ்டன் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மூலிமா தான் இது ஒர்க் ஆகுது, இந்த ஹேண்ட் பம்ப் இதாகுது. ஸோ இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு எங்கெங்கேருந்து we get வாட்டர் ஃப்ரம், எங்கேருந்து நமக்கு வாட்டர்லாம் கிடைக்கிது, என்னென்ன சோர்சஸ்லேருந்து கிடைக்கிது. இப்போ சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், ரெயின், சீ, பாண்ட், ரிவர், டேப்பு, டேமு, ஹேண்டு பம்ப்பு இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஸ்பெல்லிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹேண்டு பம்பும் வாட்டர் ஃபால்ஸும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக படிக்கக்கூடியது. அப்போ we get வாட்டர் ஃப்ரம்னாலும் சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னாலும் எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதி தெரியணும். ஒன்று பிக்சர் கொடுத்து எழுத சொல்லிடுவாங்க, இல்லை கொஷின் ஆன்சர்ஸில் நேம் சம் சோர்சஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்பாங்க, இல்லை வேர் டு we get வாட்டர் ஃப்ரம் அப்படின்னு கேட்பாங்க. அதில் எனி 4 எழுதுங்க, எனி 5 எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவே 2 படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போவும் இது மிஸ்ஸு சொல்கிறது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா we need water too. எதுக்கெல்லாம் நமக்கு வாட்டர் தேவைப்படும், பேத்திங், குளிக்கிறதுக்கு தேவைப்படும், க்ளீன் பண்ணுறதுக்கு. கை இப்போ நம்ம இந்த பேண்டமிக்கில் நம்ம என்னது அடிக்கடி கையை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, வெளியே போய்ட்டு வந்தால் குளிக்கிறோம். அப்போ அதுக்கு வாட்டர் தேவைப்படுது. குக் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவைப்படுது. குக்கிங், பேத்திங், க்ளீனிங், குக்கிங், ட்ரிங்கிங், வாஷிங் க்ளோத்ஸ், துணி துவைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணி நம்ம டெய்லி வாட்டர் குடிச்சிட்ருக்கோம் இல்லையா, ஸோ ட்ரிங்கிங் வாட்டர், அதுக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படுது. அப்போது இது பார்த்திங்க
அப்படின்னா வி நீட் வாட்டர் வந்து அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஐஎன்ஜியில் தான் இருக்கும், இந்த ஃபார்ம் ஆஃப் ஐஎன்ஜி. அப்போது பேத்திங், க்ளீனிங், குக்கிங், வாஷிங் கிளாத்ஸு, அப்புறம் ட்ரிங்கிங், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங், வாட்டரிங் த பிளான்ட்ஸ். செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா நமக்கு தண்ணி தேவைப்படுது. ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி இருந்தால் தான் ஸ்விம் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீப் ஃபிஷ் இன் அ பாண்ட். குளத்தில் வந்து பார்த்திங்க மீன்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி வேணும் இல்லையா. கீப் ஃபிஷ் இன் அ பாண்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர்னு வீடு பற்றி எரியும் இல்லையா. அந்த ராக்கெட்லாம் விடும்போது சில வீட்டில் கூரை வீடாக இருந்தால் வீடு வந்து அந்த நெருப்பு பட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ திடீர்னு நமக்கு தண்ணி தேவைப்படும் அதை அணைக்க. இப்போ புட்டிங் அவுட் த ஃபயரை வந்து நெருப்பை அணைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நமக்கு தண்ணி வந்து தேவைப்படுது. இப்போ பர்பஸஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். என்னது? பேத்திங், க்ளீனிங், குக்கிங், ட்ரிங்கிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதுங்க. இப்போ பேத் அப்படின்னா BATH அதோட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுங்க. அதேமாதிரி க்ளீன் ஐஎன்ஜி சேர்த்து எழுதுங்க. குக் ஐஎன்ஜி சேர்த்து. அவ்வளோதான். இது வந்து கஷ்டம் கிடையாது. ட்ரிங்க் எப்போவுமே ட்ரிங்க் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும், இல்லை ஐஎன்ஜி ஆட் பண்ணிடுங்க. ஸ்விம்மோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறத விட்டுட்டு சின்ன வேர்டாக இருக்கிறத படிங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது லெசன் நம்பர் 28 பார்க்கலாம். 28ல் பார்த்திங்கன்னா மிஸ் இது வந்து லைவ் கிளாஸில் நடத்தியிருப்பேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். என்னென்னா வேர்ட் பேர்ஸ் நத்திங் பட் ஆப்போசிட்ஸ். தெர் ஆர் அ நம்பர் ஆஃப் வேர்ட் பேர்ஸ். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேர்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ். பேர்னாவே என்னது? 2 இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இங்கே வேர்ட் பேர்ஸ் அப்படின்னா 2 பேர் இருக்கணும். வேர்ட் பார்த்திங்கன்னா 2 வேர்ட் இருக்கும். ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க, அதோட ஆப்போசிட் ஜஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு லெட்டரும் ஸ்டார்டிங் லெட்டரும் எண்டிங் லெட்டரும் கொடுத்துருப்பாங்க. அப்போது ரிமைனிங் உள்ள வேர்ட்ஸ் லெட்டர்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போது ரொம்ப ஈஸி இல்லையா. ஏன்னா வேர்டு நம்ம என்ன ஆன்சர் மறந்தால் கூட அந்த ஸ்டார்டிங் லெட்டரையும் எண்டிங் லெட்டரையும் பார்த்தா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம அன்றைக்கி நம்ம இப்போ ரிவிஷன் பண்ணிட்டதுனால குயிக்காக நான் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ப்ளம்ப்னா என்னது? ஃபேட். அப்போது ஃபேட்டுக்கு ஆப்போசிட் என்னது? தின்னு. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஸ்லிம்முன்னு வரும். ப்ளம்ப்னா ஸ்லிம்மு, இன்னுனா அவுட்டு, ஹெவினா லைட்டு. ஹெவினா என்னது? லைட்டு. ஃபார்னா என்னது? தூரம். அப்போது பக்கத்தில். அப்போ நியர். ஹார்டுனா என்னது? சாஃப்ட். ஹார்டுக்கு ஆப்போசிட் என்னது? சாஃப்ட்டு. கோர்ஸ்னால் கரடு முரடாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன். ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கு ஷைனிங்காக அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் இல்லையா. அப்போ ஹைடுக்கு ஆப்போசிட் என்னது? சீக். நெக்ஸ்ட்டு 8th ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்னது? ஃபவுண்டு. தொலைஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் லெட்டர்ஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். 9th ஒன் பார்த்தீங்கன்னா பர்த்னா என்னது? அதோட ஆப்போசிட் என்னது? டெத்து. 10th ஒன் டீப்னா என்னது? ரொம்ப ஆழமாக இருக்குது. அப்போ டீப்னா டீப்னா என்னது? ஷாலோ. 11th ஒன் ரஃப்னா என்னது? ரொம்ப அப்படியே ஹார்டாக இருக்கிறது. அப்படியே மாதிரி கரடு முரடுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ரஃப்னு சொல்லுவோம் நம்ம. சொரன்னு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அது அப்போது அது ஸ்மூத் அப்படின்னா ஸ்மூத் பால்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் பால் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே மெதுவாக இருக்கும், வளன்னு. அதான் ஸ்மூத். லைட்டுக்கு ஆப்போசிட் என்னது? டார்க். இங்கே வந்து லைட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சம். அங்கே வந்து ஹெவி அண்ட் லைட் அந்த வேர்ட் பேரும் பார்த்துருப்பீங்க. ஹெவினா ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வெயிட் இல்லாமல் லைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து லைட்டுங்கிறது வெளிச்சம். அப்போ வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் இருட்டு. அப்போ டார்க்கு. 13th ஒன் ப்ராஃபிட்னா என்னது? லாபம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? நஷ்டம். அப்போ லாஸு. 14th ஒன் லவ்க்கு ஆப்போசிட் என்னது? ஹேட். 15th ஒன் வார்னா என்னது? சண்டை, பேட்டில். அப்போது அதுக்கு ஆப்போசிட் என்னது? பீஸ், அமைதி. சரிங்களா? ஸோ 28th லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசனு. ஆல்ரெடி நம்ம இது வந்து செகண்ட் ரிவிஷன் கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரிவிஷன்னே வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் 30 நம்ம பார்த்துருப்போம். என்னது? கண்டெய்னர்ஸ். நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு என்னது? ஒரு இது தேவைப்படுது. லஞ்சை கேரி பண்ணி போகிறதுக்கு, வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு கண்டெய்னர்ஸ் தேவைப்படுது. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியே கொடுத்துருவாங்க. அதோட யூசஸ் கொடுத்துட்டு பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணி எதுக்கு கரெக்டாக வரும்னு மேட்ச் பண்ண போகிறீங்க. There are some pictures of containers in our daily life. Their users are also given. அவங்களோட யூசர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்து நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது?
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? டு கேரி பேங்க் நோட்ஸ். பேங்க் நோட்ஸ்லாம் அந்த கரன்சிலாம் பார்த்திங்கன்னா எதில் கேரி பண்ணிட்டு போவாங்க? ப்ரீஃப் கேஸில் கேரி பண்ணிட்டு போவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், செகண்டாக இருக்குது இல்லையா, ப்ரீஃப் கேஸ். ப்ரீஃப் கேஸ் இதுதான் வந்து இந்த சூட் கேஸ் இருக்கு இல்லையா, அது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள்ஸ். வேல்யூபிள்ஸ்லாம் எதில் வந்து சேவ் பண்ணி வைப்போம்? நம்ம லாக்கரில் வைப்போம் இல்லையா, பேங்க் லாக்கரில் வைப்போம். சில பேர் வீட்டிலே ரொம்ப வசதியானவங்கன்னா அந்த லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பெட்டி, இந்த லாக்கரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே கூட வச்சுருப்பாங்க. வேல்யூபிள்ஸை எதில் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்? அயன் பாக்ஸ், அதாவது லாக்கர். அது மேட் அப் ஆஃப் அயன், அதனால் அது அயன் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டு கேரி ஏரோஸ். ஏரோஸ் அம்பெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஷோல்டரில் ஒரு இது மாதிரி பேக் மாதிரி மாட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா க்யூவர். இங்கே இருக்க பாருங்கள், டு கேரி ஏரோஸ் என்னது? க்யூவர். நெக்ஸ்ட் டு கேரி வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இதில் எடுத்துகிட்டு போவாங்க பேஸ்கெட்டில். பேஸ்கெட் என்ன ஸ்பெல்லிங்? BASKET. இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ்கெட் உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அது யூஸ் ஆகும். அதே மாதிரி குட்டி குட்டி வேர்டாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேஸ்கெட்டு, அப்புறம் லாக்கரு, இந்த மாதிரி பாக்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா டு ஹோல்டு கேலன்ஸ் ஆஃப் ஆயில். கேலன்ஸ் ஆஃப் ஆயில் எதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம்? நம்ம பேரலில். இதில் பேரல். கேஸ் ஃபார் த பிளேட் ஆஃப் அ ஸ்வாட். ஸ்வாட் இருக்குது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு எதுக்குள்ளே கத்தியோட உரையில் வைப்போம் இல்லையா, அது பேர் என்னது? ஸ்கேபர்ட். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்வாட் எதில் வைப்போம்? ஸ்கேபர்டில். அப்போது உங்களுக்கு பேங்க் நோட்ஸுங்கிறது தான் க்ளூ. அப்போது அது வந்து இந்த ப்ரீஃப் கேஸில் வச்சுருங்க. வேல்யூபிள்ஸ்னால் லாக்கர், ஏரோஸ்னால் என்னது? க்யூவர், வெஜிடபிள்ஸ்னால் பேஸ்கெட், ஆயில்னால் பேரல், அப்புறம் ஸ்வாடுனா ஸ்கேபர்ட். கிளாத்ஸ் எங்கே வைப்போம்? வார்ட்ரோப்பில் வைப்போம். டு ஹேங் கிளாத்ஸ் இன் வார்ட்ரோப். டு ஸ்டோர் கேஸ். கேஸ் எதில் ஸ்டோர் பண்ணுவோம்? சிலிண்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். டு கேரி ஃபேஸ் பவுடர். அதில் இருக்க பவுடர், இப்போ ஃபேஸ் பவுடர் எதில் வச்சுருப்போம்? பவுடர் பாக்ஸ் வித் மிரரோடு இருக்குது இல்லையா, அது. அப்புறம் யூஸ்டு பை ட்ராவலர்ஸ். ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது என்னது? ட்ராவல் கிட். ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது என்னது? ட்ராவலர் கிட். இவ்வளோ தான். இது வந்து பிக்சர்ஸ் கொடுத்து அது வந்து மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 31. 31ல் என்ன அப்படின்னா பசில். வேர்டு பசில். கம்ப்ளீட் ஈச் வேர்ட், அதாவது மீனிங் கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டோட மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லையா, வேர்ட் பேர்ஸில் ஸ்டார்டிங்கும் எண்டிங் லெட்டரும் கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நேம் ஆஃப் அ மந்த். நேம் ஆஃப் அ மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 12 மந்த்ஸில் ஒரு நேம் தான் அப்படின்னு தெரியும் நமக்கு. 12 மந்த்ஸ் தெரியும் இல்லையா, ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ன்ட்டு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மில் ஆரம்பிக்குது, செகண்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஹெச்சில் முடியுது இல்லையா. அப்போது எந்த மந்த் வந்து எம்மில் ஆரம்பிக்குது? மார்ச், ஏப்ரல், மே. மார்ச்சும் மேவும் தான். மே வந்து 3 லெட்டர்ஸ் தான், ஆனால் கண்டிப்பாக மே வராது. அப்புறம் மார்ச் தான் வரும். எம்மில் ஆரம்பித்து ஹெச்சில் முடியுதுன்னா மார்ச் தான் வரும். அப்போது இன்பிட்வீன் என்ன வரும்? ஆர்க், ARC, ஆர்க் இருக்குது இல்லையா, அதுதான். அப்போ மார்ச்சோட ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணியிருக்கணும். படிச்சிருந்தா தான் உங்களால் மிஸ்ஸிங் லெட்டர்ஸும் எழுத முடியும். சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கான்டெஸ்ட் இன் விச் டீம்ஸ் ப்ளே அகெயின்ஸ்ட் ஈச் அதர். இப்போது ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா 2 டீம் இருக்கணும் இல்லையா, ஆப்போனன்ட் டீம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது ஒரு கேம், ஒரு கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து 2 டீம்ஸ் இருப்போம். இப்போ கிரிக்கெட்டாக என்னது, இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அப்படின்னா 2 டீம் இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் மேட்ச். அப்போது அதை என்ன சொல்லுவாங்க? கான்டெஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மேட்ச். இது வந்து கொஷின் வந்து ஆல்ரெடி ஒரு இது சினோனிம்ஸில் பார்த்தோம். அங்கேயும் வந்து என்னது, அது மேட்ச்ன்னு தான் வந்துச்சு இல்லையா. அப்போ இங்கேயும் இது மேட்ச் தான். இப்போ எம்மில் ஆரம்பித்து இதுவும் ஹெச்சில் தான் முடியுது, ஆனால் ஸ்பெல்லிங் வேறு. நடுவில் என்ன வருது? ATC. தேர்ட் ஒன் பிரிங் ஃபோர்த் யங் பேர்ட் ஃப்ரம் எக். பிரிங் ஃபோர்த் யங் பேர்ட் ஃப்ரம் எக். முட்டையிலேருந்து கொஞ்சம் பேர்டு, கோழி குஞ்சோ இல்லை குருவி குஞ்சோ வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த முட்டை பொரிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னது? ஹேட்ச்ன்னு சொல்லுவோம். HATCH, ஹேட்ச். பேர்த் bring forth young bird from egg. எக்லேருந்து வரக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறது? எக்லேருந்து வரக்கூடிய அந்த பேர்டை வந்து குட்டி பேர்டை வந்து நம்ம என்ன ஹேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கேப்சர் அப்படின்னா என்னது? பிடிச்சிக்கிறது. CATCH, கேப்சர்னால் பிடிச்சிடுறது, கைப்பற்றுறது. அப்போ கேட்ச்.
ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க, CATCH. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th ஒன் பாருங்கள். ஸ்மால் மெட்டல் பார் யூஸ்டு ஃபார் போல்ட்டிங் டோர். ஒரு சின்ன ஒரு மெட்டல் பார் மாதிரி இருக்கும், போல்ட்டிங் டோர், அதாவது கதவு வந்து பூட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன மெட்டல், அது என்னது போல்ட்டிங் டோர். டோரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லேட்ச்னா யூஸ் பண்ணுவோம். லேட்ச்னா என்னது, பூட்டு. அப்போது LATCH, தாழ்பால் இருக்குது இல்லையா, அந்த இது தாழ்பால் போடுறோம் இல்லையா, அதுதான் என்னது லேட்சுன்னு நம்ம சொல்லுவோம். லாக் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பூட்டு போடுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா பூட்டுனா நம்ம சாவி போட்டு திறக்கிறோம் இல்லையா, அது இல்லை. இந்த இதில் வந்து லேட்ச் தாழ்பால் போடுவோம் இல்லையா, கதவு சாத்தும் போது பார்த்திங்கன்னா இந்த டோர்லாம், பெட்ரூம் டோர்லாம் பார்த்திங்கன்னா மேலே லேட்ச் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது தாழ்பால் போடுறோம் இல்லையா, அதான் லேட்ச். அப்போது போல்ட்டிங் டோர்னால் என்னது, லேட்ச்சு. நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள். எ குரூப் ஆர் செட். ஒரு குரூப்பு இல்லை ஒரு செட் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு குரூப்பில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இல்லை 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு பேட்ச்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் இருக்கீங்க, அப்படியே 4th முடிச்சுட்டு 5th போகிறீங்க, அப்போ இந்த பேட்ச் அப்படியே என்னது 5th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பேட்ச் ஸ்பெல்லிங் என்ன, BATCH, பேட்ச். நெக்ஸ்ட்டு 7th ஒன். 7th ஒன் என்னது, ஸ்மால் டைம் பீஸ். ஸ்மால் டைம் பீஸ்னால் என்னது, நம்ம கையில் கட்டியிருக்க வாட்ச். ஸ்மால் டைம் பீஸ், நமக்கு டைம் பார்த்துக்குறோம் இல்லையா, சின்னதாக தான் இருக்கும், கையில் ரிஸ்ட்டில் கட்டிப்போம். இப்போ வாட்ச் ஸ்பெல்லிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், WATCH. 8th ஒன். பீஸ் ஆஃப் கிளாத் புட் ஆன் டு கவர் ஹோல். அதாவது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் மாதிரி தான் இருக்கும், அது வந்து ஹோலை வந்து ஓட்டையை வந்து அடைக்கிறதுக்காக நம்ம வந்து என்னது அந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ என்னது அது, பேட்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹோல் அடைக்கிறதுக்காக துணி போட்டு அந்த ஹோல் அடைப்போம், ஓட்டையை அடைப்போம் இல்லையா, அது பேர் என்னென்னா பேட்ச். இப்போ பீஸ் ஆஃப் கிளாத், அப்போ பீல ஆரம்பிக்குது, இங்கேயும் பீல தான் ஆரம்பிக்குது. பேட்ச் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க சரிங்களா. 9th ஒன் பார்த்தீங்கன்னா பிரிங்னா என்னது, கொண்டு வான்னு அர்த்தம். அப்போது ஃபெட்ச், FETCH, Fல ஆரம்பித்து Hல முடியுது, அப்போது ஃபெட்ச் சரிங்களா. 10th ஒன். சடன் லீன் டு ஒன் சைட். சடன் பார்த்திங்கன்னா போயிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக போயிட்டுருப்போம். இப்போ நீங்கள் உட்காந்து சாஞ்சிட்ருக்கீங்க, உட்காந்து தூங்கிட்டுருக்கீங்க, அப்படியே உங்களை அறியாமல் தூங்குறீங்க அப்படின்னா ஒரு சைடாக போய் தூங்கி உழுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னென்னா லர்ச், LURCH. எல்லில் ஆரம்பித்து Hல முடியுது. ஓகே, சடன் லீன் டு ஒன் சைட்னா லர்ச். ஓகேயா. 11th ஒன். ஹரிசாண்டல் பார் ஃபார் பேர்ட் டு ரெஸ்ட் அப்பான். ஹரிசாண்டல் பார் மாதிரி இருக்கும், பேர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் பாரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிசாண்டல்னால் என்னது, இப்படி இந்த இதுதான் ஹரிசாண்டல், வெர்டிக்கல்னால் இது. ஸோ அப்போ அந்த ஹரிசாண்டல் பாரில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் இப்போ செவுத்துக்கட்டை இருக்குது இல்லையா, நம்ம வீட்டில் பால்கனி இருக்குது, அந்த செவுத்து மேலே வந்து பேர்டு உட்காருது இல்லையா, அது ஹரிசாண்டலில் தானே இருக்குது. இப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பர்ச்ன்னு சொல்லலாம், PERCH. அந்த மாதிரி ஹரிசாண்டல் பாரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பர்ச் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து ஓட்டை அடிக்கிறதுக்கு அந்த கிளாத்தை நம்ம என்ன சொல்லுவோம், பேட்சுன்னு சொல்லுவோம். பிரிங்னா என்னது, ஃபெட்சு. சடன் லீன் டு ஒன் சைடு அப்படின்னா என்னது, லர்ச். ஹாரிசாண்டல் பார் ஃபார் பேர்ட் டு ரெஸ்ட் அப்பான் அப்படின்னா பெர்ச், PERCH. ஓகேயா. 12th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் அவுட் ஆர் எக்ஸ்டெண்ட் பண்ண இல்லை ஸ்ட்ரெச் அவுட் பண்ண, விரி எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது பேர் என்னது, ரீச், REACH, ரீச் சரிங்களா. ஸ்ட்ரெச் அவுட்னா என்னது, ரீச். சரி ஓகே, இப்போது நம்ம 4 லெசன்ஸ் வந்து என்னது பார்த்தாச்சு இல்லையா. என்னென்ன லெசன்ஸ் பார்த்தோம், நம்ம 27 பார்த்தோம், 28 பார்த்தோம், 30 பார்த்தோம், 31 பார்த்தாச்சு. ஆல்ரெடி 2 லெசன்ஸ் வந்து லைவ் கிளாஸில் பார்த்தாச்சு. அப்போது ஆல்ரெடி நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா 2 லெசன் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துருக்கோம் சரிங்களா. படிக்க ஆரம்பிச்சிருங்கப்பா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க, தயவு செஞ்சு புக்கு எடுத்து வச்சு படிங்க சரிங்களா. தேங்க்யூ.